அந்த ரேடார்கள் எப்பயுமே வந்து ஆக்டிவா இருக்காது. தொடர்ந்து அத வந்து செயல்பாட்டிலே வச்சிருக்க மாட்டாங்க. எப்ப தேவையோ அப்ப வந்து அத ஆக்டிவேட் பண்றது அப்படின்ற ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் ஊரு எல்லா நாட்டு அந்த ராணுவமும் வந்து பயன்படுத்தும். அதனால தான் இது வந்து இவங்க அத அப்ப தாக்குதல் நடத்தினப்ப இவங்களால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி ஒரு காரணம் சொன்னாங்க. இன்னொரு காரணம் என்னவா இருக்கலாம் அப்படின்னா, அந்த ரேடார்கள் எந்த திசையில இயங்கிக்கிட்டு இருக்கு, எந்த திசையை நோக்கி அது வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது 360 டிகிரில வந்து எல்லா பக்கமும் வரக்கூடிய அந்த மாரியான ஒரு போர் விமானங்களையோ, இல்ல வந்து ஏவுகணைகளையோ அது துல்லியமா எங்கேருந்து வருதுன்னு சொல்லி பார்க்க. இப்ப எந்த திசையை நோக்கி வைக்கப்பட்டிருக்கோ, அந்த திசையில அத அத அதன் அடிப்படையில் தான் அதனுடைய உணர்வு திறன் இருக்கும் அப்படின்றது சொல்றாங்க. அப்போ இந்த எந்த திசையில இருக்குது அப்படின்ற அந்த அந்த தகவல் யாருக்கு தெரியும்? அமெரிக்காவுக்கு தான் தெரியும். அப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த சவுதி நாடுகளுக்கு தெரியும். அப்போ அந்த தகவல் இஸ்ரேலுக்கு சென்றிருக்குது. அப்போ அத பயன்படுத்தி தான் அவங்க என்ன பண்றாங்க, திட்டமிட்ட வகையில வந்து அந்த ரேடார்களுடைய கண்கள்ல தெரியாம போய் தாக்குதல் பண்ணாங்க அப்படி சொல்லி அங்க அப்ப அதுக்கான விளக்கம் சொல்லப்பட்டாங்க. அப்ப அது எத காமிச்சது அப்படின்னா, ஒருவேளை நாளை ஒரு எதிர்நிலைப்பாடு எடுத்தாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு சவுதி எதிர்நிலைப்பாடு எடுக்குது அப்படின்னா, அவங்களை அறியாமலேயே அவங்க அவங்க நாடு தாக்குதலுக்கு உள்ளாகலாம் அப்படின்ற ஒரு அபாயத்த அது காமிச்சது. அதுதான் அவங்கள என்ன பண்ணுது அப்படின்னா, வேகமா பாகிஸ்தானுடைய வந்து இந்த மாரியான ஒரு ஒப்பந்தம் இந்த நாட்ட அவங்க யாராவது தாக்கினாலோ, இல்லது வந்து பாகிஸ்தான் ஏதாவது ஒரு நாடு தாக்குனாலோ, இல்ல வந்து சவுதி ஏதாவது ஒரு நாடு வந்து தாக்கப்பட்டாலோ, ஒருத்தர் தன்னுடைய பாதுகாப்ப வந்து உறுதி செய்யக்கூடிய அந்த மாரியான ஒரு நேட்டோ மாதிரியான ஒரு ஒப்பந்தத்த செய்துக்கிட்டாங்க.